ஈரானோட தீவுகளை கைப்பற்றுவதற்கும் ஈரானோட கேஸ் ஃபீல்டுகளை கைப்பற்றுவதற்குமான போரா ஏன் மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி ஸ்ட்ரெய்ட்ஸ் ஆஃப் ஹார்மூஸை வந்து எப்படியாவது திறந்தாகணுன்ற கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளார்கள். அதே அரபு நாடுகள் நேரடியாக ஈரானுடன் போரிடுவதற்கு தயாராக ஏன் இல்லை என்றால், அப்படி போரிட்டால் அவர்கள் மிகப்பெரிய அழிவை சந்திக்க வேண்டும். ஈரான் எப்படியும் வந்து அவங்க பெரிய அழிவுல தான் இருக்காங்க. அதுக்கு 10 மடங்கு அழிவை ஈரான் இவர்களுக்கு கொடுப்பார்கள் பரிசாக. குறிப்பிட்டு சவுதி அரேபியாவுக்கும், கத்தாருக்கும், குவைத்துக்கும், யுஏஇக்கும், பஹ்ரைனுக்கும் இவங்களுக்கு எல்லாம் பரிசா கொடுப்பாங்க. இன்னைக்கே அவங்களோட நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த நாடுகளோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறிய நாடுகள், சவுதி அரேபியா தவிர்த்து. சோ இவங்க வந்து எப்படி வந்து அதை உள்வாங்க முடியும் அப்படிப்பட்ட தாக்குதல்களை? உலகத்துக்கு இந்த பார்ஸ், சதன் பார்ஸும் இந்த நார்த் ஃபீல்டு மூலமாக கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுகிறது. அங்கிருந்து வர்றது 33% எண்ணெய்னா அதுல அட்லீஸ்ட் ஒரு 25% 27% எண்ணெய் அந்த சைட்ல இருந்து தான் வருது. இந்த 2 ஆயில் இதுல இருந்து தான் வருது.